ஒடிஷாவை சேர்ந்த தொழிலாளியை கத்தியால் தாக்கிய சம்பவம் தொடர்பாக விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் அறிவித்தல் அனுப்பியுள்ளது. தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொடருந்தில் சென்ற ஒடிஷாவை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி சுராஜ் என்பவரை 17 வயதுடைய 4 சிறுவர்கள் கடந்த ஆண்டு கத்தியால் தாக்கி அதை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருந்தனர். படுகாயம் அடைந்த குறித்த நபர் சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்த திருத்தணி காவல்துறையினர் 4 சிறுவர்களை கைது செய்துள்ளனர். சிறுவர் நீதி ஆணையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர்களில் 3 சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டதோடு ஒரு சிறுவன் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்நிலையில் ஒடிஷா மாநில தொழிலாளியை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் டில்லியில் உள்ள தேசிய மனித உரிமை ஆணைக்குழு தமிழக அரசு முறையாக செயற்படவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட சுராஜுக்கு போதுமான பாதுகாப்பு அளிக்காமல் அலட்சியமாக செயற்பட்டதாக தெரிவித்தது. இதுகுறித்து விளக்கம் கேட்டு மாநில அரசுக்கு அறிவித்தல் அனுப்பியுள்ளது. அத்துடன் காணாமல் போன சுராஜை விரைவில் கண்டுபிடித்து தேவையான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய மாநில காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.